Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட 7th chapter comparing quantities like exercise number 7.2 பண்ண போறோம். Exercise number 7.2 first sum. During a sale, a shop offered a discount of 10% on the marked prices of all the items. What would a customer have to pay for a pair of jeans marked at rupees 1450 and two shirts marked at rupees 850 each? இப்போ ஒரு ஷாப்ல வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஸோ திங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. என்ன டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் எடுக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 1450 ஒரு ஜீனோட வேல்யூ. அதே மாதிரி ரெண்டு ஷர்ட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 850 ஈச். அதாவது ஒரு ஷர்ட் வந்து 850. அந்த ரேட்ல வந்து ரெண்டு ஷர்ட் வாங்குறாரு. ரெண்டு ஷர்ட்ஸ்க்கும் ஒரு ஜீன்ஸ்க்கும் அந்த 10% டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ அமௌண்ட் கஸ்டமர் பே பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ரேட் ஆஃப் ஜீன் பார்த்தீங்கன்னா 1450 and rate of two shirts இந்த 850 வந்து 2 times நம்ம ஆட் பண்ணா we get the value 1700. இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணா டோட்டலா நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 3150 வருது. இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 3150 into 10%. இப்போ நம்ம இதை சைன் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணோம், by 100 நம்ம போட்டுக்கணும். ஸோ by 100 போட்டா we will remove the sign. அப்போ 3150 into 10 by 100. இப்போ சால்வ் பண்ணா 0 0 கேன்சல் 0 0 கேன்சல். இப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது, இந்த 3150க்கு 10% டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 315 டிஸ்கவுண்ட் வேல்யூ. இப்போ நம்ம இந்த 3150ஓட 315 வந்து மைனஸ் பண்றோம். ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 10% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், இது வந்து மார்க்டு ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணா 10 minus 5 5 4 minus 1 3. இப்போ 31 minus 3 என்ன வரும், 28. So total value பார்த்தீங்கன்னா the customer has to pay 2835. Therefore the customer has to pay rupees 2835 total. Second sum, the price of a TV is rupees 13,000. The sales tax charge on it is at the rate of 12%. Find the amount that Vinod will have to pay if he buys it. இப்போ வினோத் என்ன பண்றாருன்னா டிவி வாங்குறாரு. ஸோ டிவி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய். இப்போ அந்த 13,000 ரூபாய்க்கு வந்து டாக்ஸ் போடுறாங்க, 12% போடுறாங்க. இப்போ இந்த 13,000க்கு 12% டாக்ஸ் அப்படின்னா டோட்டலா வந்து எவ்வளோ ஒரு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் ஆஃப் த டிவி வந்து 13,000 rupees அண்ட் அதோட டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12% போட்டிருக்காங்க. இப்போ நம்ம டாக்ஸ் வேல்யூ மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 13,000 into 12%. இப்போ நம்ம இந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்றோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், 12 by 100 போட்டுக்கிறோம். இப்போ நம்ம சால்வ் பண்றோம். 0 0 கேன்சல் 0 0 கேன்சல். இப்போ வந்து 130 into 12 வருது. இதை நம்ம சால்வ் பண்ணா we get 12 zeros are 0, 12 threes are 36, balance 3, 12 ones are 12 plus 3 5. ஸோ டாக்ஸ் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1560 வருது. இப்போ வினோத் வந்து எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 13,000 plus tax value 1560. இப்போ நம்ம இந்த வேல்யூ ஆட் பண்ணும் போது we get 14,560. So totally he has to pay 14,560 with 12% of tax. Third sum, Arun bought a pair of skates at a sale where the discount given was 20%. If the amount he pays is rupees 1,600, find the marked price. இப்போ டிஸ்கவுண்ட் இல்லாத வேல்யூ பார்த்தீங்கன்னா மார்க் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் தான் அவருக்கு வந்து 1600 பே பண்ணியிருக்காரு. பட் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது மார்க் ப்ரைஸ் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம மார்க் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் பி எம்பி இஸ் எக்ஸ். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஸ்கேட் ஈக்குவல் டு 100% minus 20. இப்போ நமக்கு 20% டிஸ்கவுண்ட் போக 80% வேல்யூல வந்து அருண் வந்து அந்த ஸ்கேட் வாங்கியிருக்காரு. அப்போ 100 minus 20%, 80%. அந்த ஷூஸோட வேல்யூ வந்து 80%ல இருக்கு ஆஃப்டர் 20% டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த 80% இன்டு இந்த எம்பி எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ போட்டுட்டு ஈக்குவல் டு 1600. 80 நம்ம இந்த சைன் எடுக்கணும். அப்போ என்ன பண்றோம், by 100 போட்டுக்கிறோம் இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1600. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 100 வந்து இங்க மூவ் பண்ணிக்கிறோம். அப்போ இது வந்து 80 into x 80x மாறிடும் ஈக்குவல் டு 1600. இது வந்து டிவிஷன்ல இருக்கு. அப்போ என்ன ஆகும்,
மல்டிப்ளிகேஷன் மாறிடும் into 100. இப்போ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு 1600 into 100 by 80. இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம். 0 0 கேன்சல், 8 2s are 16, இங்கே 0 எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 20 into 100 என்ன வரும், 20 into 100 2000. So therefore the mark price on the scales equal to rupees 2000. Fourth sum, I purchased a hair dryer for rupees 5400 including 8% VAT. Find the price before VAT was added. இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கியிருக்காங்க. என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 5400 வித் வேட்டோட. இப்போ நம்ம இந்த வேட்டோட வேல்யூ மட்டும் எடுக்கணும். ஸோ வேட்டோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துருக்காங்க. இப்போ 8% வேட் வந்து இதுல எவ்வளோ இன்க்ளூட் ஆயிருக்கு, ஸோ இது சேர்த்து தான் இந்த வேல்யூ 5400 இல்லையா. அப்போ அந்த வேட் வேல்யூ நம்ம எடுக்கணும். இப்போ நமக்கு அந்த ட்ரையரோட ஆக்சுவல் பிரைஸ் தெரியாது. அது நம்ம என்ன பண்றோம், லெட் த வேல்யூ ஆஃப் த ட்ரையர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பிரைஸ் வேல்யூ நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம வாங்கும் போது அதோட பிரைஸ் வந்து 100% தான் இருக்கும். 10 ரூபாய் இருக்கலாம், 20 ரூபாய் இருக்கலாம், 1000 ரூபாய் இருக்கலாம், வாட் எவர், அது வந்து 100% தான் இருக்கும். சப்போஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா இந்த 100% வந்து கம்மியாக வரும். ஆனால் வேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும், ஆட் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட்னா மைனஸ் வரும், இந்த மாதிரி வேட்டோ இல்லை ஜிஎஸ்டி போட்டோம்னா கூடுதலாக வரும், எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம 8% வந்து வேல்யூ ஆட் பண்ண போது இந்த 100%ஓட வேல்யூ என்ன ஆகும், 100 plus 8 வந்து 108% மாறிடும். Find VAT value 108% into X. இப்போ நமக்கு அந்த ப்ராடக்ட் வேல்யூ தெரியாது இல்லையா, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 5400. இப்போ நம்ம சால்வ் பண்றோம். இந்த சைன் ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்றோம், 108 by 100 into X equal to 5400. இங்க வந்து இந்த 100 இங்க மூவ் பண்ணிக்கலாம். என்ன ஆகும், 108 X equal to 5400 into 100 மாறிடும். ஏன்னா இது டிவிஷன்ல இருக்கு, மூவ் பண்ணா அரைச்ச சைடு மூவ் பண்ணா மல்டிப்ளிகேஷன் மாறிடும். இப்போ நம்ம இந்த X வந்து இங்கே வச்சுக்கிறோம். again 5400 into 100 by 108. இப்போ நம்ம சால்வ் பண்ணா 54, இந்த 2 0 இங்க அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம், 40 வந்துரும் by 108. ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5000 வருது. ஸோ 5400 minus 5000 பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 400 வரும். அப்போ 400 is the VAT value. இப்போ பார்த்தீங்கன்னா 8% of VAT is 400. அந்த 400 தான் ஆட் ஆகி என்ன இருக்கு, 5400 வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா. Fifth sum, an article was purchased for rupees 1239 including GST of 18%. Find the price of the article before GST was added. இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி அவங்க எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பத்தியோ, இல்ல சம் மூவிஸ் பத்தியோ, இல்ல ஆஸ்கார் பத்தியோ, சம் அவார்ட்ஸ் பத்தியோ, ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதா ஆர்டிகல் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி சேர்த்து 1239க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 18% ஜிஎஸ்டி வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் எங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆர்டிகல் பிரைஸ் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம லெட் த ஆர்டிகல் பிரைஸ் பி எக்ஸ். அது வேல்யூ தெரியல, நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம். பட் இப்போ ஆர்டிகல் வாங்கும் போது என்ன பண்றோம், அது 100% தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இங்க வந்து ஜிஎஸ்டினா நம்ம என்ன வரும், டாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்றோம். ஓகே. ஸோ இங்கே நம்ம ஃபோர்த் சம் பண்ண மாதிரி தான் இங்க வேட் வந்து நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரா வரும். பேசிக் அமௌண்ட் பிளஸ் இந்த வேல்யூ வரும். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அமௌண்ட் பிளஸ் நமக்கு இந்த 18% வந்து நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆர்டிகல் பிரைஸ் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது, 118% கிடைக்குது. இப்போ நம்ம ஜிஎஸ்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, 118% into x equal to 1239. இப்போ அகைன் நம்ம என்ன பண்றோம், இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் எடுக்கிறோம். அப்போ 118 by 100 into x equal to 1239. இப்போ நம்ம இந்த 100 இங்க மூவ் பண்றோம். அப்போ 118x equal to 1239 into 100 மாறிடும். அகைன் நம்ம x இங்க வச்சுக்கிறோம், 1239 இந்த 0 இங்க ஆட் பண்ணிக்கிறோம் by 118 மாறிடும். இது நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 1050 வருது வேல்யூ.
அப்போ x வேல்யூ ஈக்குவல் டு 1050. அந்த ஆர்டிகளோட வேல்யூ வந்து 1050. 1239 minus 1050. 9, 13 minus 5, 8. 8, 1, 0. அப்போ GST வேல்யூ பார்த்தீங்கன்னா 189 ரூபாய். So the price of article before GST is 1050. இப்போ இந்த 1050 ஓட நம்ம இந்த 18% GST 189 ஆட் பண்ண போது நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1239 வருது.